அனல் பறக்கும் களம். ஆளை காணோம் விஜய். டூப் முதல் ஹாலோகிராம் வரை தாவேக்காவின் சமாளிப்பு அரசியல். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் 100 வெயிலையும் தாண்டி அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என விஜய் அறிவித்த போது தமிழக அரசியலில் ஒரு பெரிய வெடி வெடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் நெருங்கும் வேளையில் தாவேக்கா வேட்பாளர்கள் ஒருபுறம் திணற, மறுபுறம் தலைவர் எங்கே என்கின்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதை சமாளிக்க தாவேக்கா வேட்பாளர்கள் புது டெக்னிக்கை கையில் எடுத்து வருகிறார்கள். தமிழகத்தின் சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் மூலை முடுக்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், சீமான், டிடிவி தினகரன் என சீனியர் தலைவர்கள் முதல் ஜூனியர் தலைவர்கள் வரை வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க வாக்கு சேகரித்து வருகிறார்கள். ஆனால் மாற்றம் கொண்டு வருவேன் என தேர்தல் களத்தில் குதித்த விஜயின் பிரச்சார வேன் நகரவே மறுக்கிறது. எல்லா தலைவர்களும் ரோட்டில் இறங்கி பேசும்போது விஜய் மட்டும் ஏன் வரவில்லை என நெட்டிசன்கள் வரிசையாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இது விஜயை பார்க்கலாம் என ஆவலாக காத்திருந்த பொதுமக்களிடையே மட்டுமின்றி சொந்த கட்சி வேட்பாளர்களிடையே கூட ஒருவித சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. உங்க தலைவர் எப்போ வருவார் என மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வேட்பாளர்கள் திணறி வருகின்றனர். இதனால் வாக்காளர்களை கவர தாவேக்கா வேட்பாளர்கள் புது ஐடியாக்களை கையில் எடுத்துள்ளனர். அப்படித்தான் கடந்த வாரம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக தாவேக்கா சார்பில் NS விஜி போட்டியிடுகிறார். திமுக அமைச்சர் போட்டியிடும் தொகுதி வலுவான தொகுதி. இங்கு விஜய் பிரச்சாரத்திற்கு வருவார் என பார்த்தால் விஜய் பொம்மைதான் பிரச்சாரத்திற்கு வந்துள்ளது. ஆம், நிஜமாகவே தாவேக்கா வேட்பாளர் விஜி அவர்கள் தலைவர் விஜயின் பொம்மை வேனில் ஏற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினார். அதேபோல அதிமுகவில் சீட் கிடைக்காததால் விலகி தாவேக்காவில் இணைந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் VS பாபு விஜய் போல தோற்றமளிக்கும் டூப் நடிகரை தன்னோடு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பிரச்சாரம் செய்தார். ரியல் விஜய் லீவ் எடுக்க ரீல் விஜயுடன் பிரச்சாரம் என நெட்டிசன்கள் நக்கல் அடித்தனர். இயக்குனர் சேரன் கூட இது தொடர்பாக தனது ட்விட்டரில் இதை விமர்சனம் செய்திருந்தார். இன்னும் சிலர் பிரச்சார வேன்களில் மேல் விஜயின் கட் அவுட்டுகளை வைத்து சமாளித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதி வேட்பாளர் வினோத் டெக்னாலஜியில் ஒருபடி மேலே போய்விட்டார். விஜய் நேரில் வராத குறையை போக்க ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரித்து வந்தார். விஜய் வாகனத்தில் விஜய் நேரில் நின்று பேசுவது போன்ற தத்ரூபமான 3D பிம்பத்தை உருவாக்கி அவர் மூலமாக பிரச்சாரம் செய்தார். இதை பார்க்கும் மக்கள், என்னப்பா இது, விஜய் நிஜமாகவே இங்கேதான் இருக்கிறாரா என ஒரு நொடி ஸ்டன் ஆகிறார்கள். ஆனால் அடுத்த நொடியே பொம்மை என தெரிந்தவுடன் சிரித்து விடுகிறார்கள். விஜய் 234 தொகுதிகளுக்கும் குறுகிய காலத்தில் பிரச்சாரம் செய்வது கடினம்தான் என்றாலும் குறைந்தபட்சம் முக்கிய தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்யலாம். ஸ்கிரீனில் வரும் விஜயை பார்த்து விசில் அடிக்கலாம். ஆனால் தேர்தலில் ஓட்டு போட மக்கள் விஜயை நேரில் எதிர்பார்க்கிறார்கள். மூத்த தலைவர்களே ஓய்வில்லாமல் பிரச்சாரம் செய்யும் நிலையில் மாற்றத்தை தருவேன் என சொல்லிவிட்டு ஒரு நாள் பிரச்சாரம் மறுநாள் லீவ் என விஜய் இருப்பது சரியில்லை என்கிறார்கள் நெட்டிசன்கள்.